ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா ஓஎஸ்எஸ் சப்ஜெக்ட்டில் 4th யூனிட் பெல் லாப்துலா அண்டு பைபா இன்டெகிரிட்டி மாடல். அந்த மாடலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெல் லாப்துலா மாடல்னால் யூஸ்டு டு மெயின்டைன் த கான்ஃபிடென்ஷியலிட்டி ஆஃப் செக்யூரிட்டி. இது வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதுன்னா மிலிட்ரி செக்யூரிட்டிக்காக தான் இது க்ரியேட் பண்ணப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா டாப் சீக்ரெட்ஸ் வந்து கீழே இருக்கவங்களாம் பார்க்காம மேலே இருக்கவங்க மட்டும் பார்க்குற மாதிரி, டாப் ஏஜென்ட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி அதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெத்தடில் தான் வந்து இந்த பெல் லாப்துலா மாடலே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மெயின் ரூல் இருக்கும். அதில் வந்து இங்கே 2 தான் இருக்கும், பின்னாடி அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும். சிம்பிள் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஸ்டார் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஸ்ட்ராங் ஸ்டார் கான்ஃபிடென்ஷியாலிட்டி 3 இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நோ ரீட் அப், நோ ரைட் டவுன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா நோ ரீட் ஆர் ரைட் அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கவங்க வந்து மேலே அந்த ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த லெவலில் இருக்காங்க, அந்த லெவல் அது கீழே இருக்க லெவலில் மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். மேலே இருக்க லெவல்லாம் வந்து அவங்களால படிக்க முடியாது. அந்த ஏஜென்ட்ஸால் சீக்ரெட்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை படிக்க முடியாது. அதே வந்து செகண்ட் கண்டிஷன் வந்தீங்கன்னா நோ ரைட் டவுன் அப்படின்னா வந்து மேலே இருக்கிறதெல்லாம் வந்து படிக்க முடியும், ஆனால் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களால படிக்க முடியாது. அந்த லெவலில் இருக்கிறத படிச்சிக்கலாம், மேலே இருக்கிறத வந்து படிச்சிக்கலாம், இல்லை மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் கீழே இருக்கிறத மாற்றி எழுதவும் முடியாது, படிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து 3வது பார்த்திங்கன்னா நோ ரீட் ஆர் ரைட் அப் டவுன். அதாவது அந்த ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் இது. படிக்கவும் முடியாது மேலே, அதேமாரி எழுதவும் முடியாது கீழே. ஸோ இது எழுதவும் முடியாது மேலே. அந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி 3வது ஒரு ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதான் வந்து பெல் லாப்துலா மாடல். அதுக்கப்புறம் பைபா இன்டெகிரிட்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணப்பட்டது வந்து இன்டெகிரிட்டி ஆஃப் டேட்டா, இன்டெகிரிட்டி வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து செக்யூரிட்டி மாடல் தட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரிசர்விங் த இன்டெகிரிட்டி ஆஃப் டேட்டா. அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதேமாரி 3 இருக்கும். அதில் வந்து 2 ப்ரைமரி ரூல்ஸ், சிம்பிள் இன்டெகிரிட்டி ரூல், அதுக்கப்புறம் ஸ்டார் இன்டெகிரிட்டி ரூல், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் ஸ்டார் இன்டெகிரிட்டி ரூல். போன இதில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் சிம்பிள் ஸ்டார், ஸ்ட்ராங் ஸ்டார். அதேமாரி இதுலேயும் ரீட் ஒன்லி, ரைட் ஒன்லி. அதில் பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட். இது பைபா மாடல்லையும் அதே பெல் லாப்துலாவில் பார்த்த மாரி தான் இதுலேயும் வரும். இதில் பார்த்திங்கன்னா வந்து பிரின்சிபல்ஸ் வந்து முக்கியம். அதில் வந்து பெல் லாப்துலாவும் பைபா மாடலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல் வந்து அதில் அப்பில் வந்து ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து டவுனில் ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி அதில் டவுனில் ரைட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து டவுனில் ரைட் பண்ண முடியும், அப்பில் தான் ரைட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது ரூல் பார்த்திங்கன்னா அதில் வந்து நோ ரீட் அப் அண்ட் ரைட் டவுன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நோ ரீட் அப் அண்ட் ரைட் டவுன், அதே தான். ஸோ வந்து இது மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும், மற்றெல்லாம் சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ண இந்த பிபிடி வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. Thank you friends.